ஐயனார் கோயில் இதுதாங்க. ஸோ ஆட்டோ வர அளவு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து இன்னும் 1 கிலோமீட்டருக்கு உள்ளே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் தான் நம்ம பிடிக்க போகிறோம் பாம்பு. என் தங்கப்பில் தான் நல்ல பாம்பு தாங்க. ஸோ இந்த மாதிரி கிராமப்புறங்களில் பாம்பு கூப்பிட்டுட்டாலே மேக்ஸிமம் நல்ல பாம்பு தான் இருப்பாங்க. ஆஹா, தண்ணியை பாருங்கள், அப்பா வேறு லெவலுங்க. சார் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணி, கிணத்து தண்ணி. இதுக்கு தான் எல்லாருமே சொல்கிறோம், விவசாயம் பண்ணுங்கள், கிராமத்தில் வாழுங்க, விவசாயத்தை விட்டுறாதீங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வடிவேல்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை சுற்றி தாங்க. ஃபுல்லாக இந்த பக்கம் விளாச்சேரி, இந்த பக்கம் மன்னார் காலேஜ், பசுமலை தெரியுது, சமணர் மலை அந்த தெரியுது பாருங்கள். ஸோ எல்லாமே ரெண்டுக்கும் சென்ட்ரான இடம் இது. நாமளும் புதுக்கோட்டையிலேருந்து ஈஸியாக வந்துடலாம் வடிவேல்கரை, அதேமாதிரி விளாச்சேரியிலேருந்து வந்துடலாம். ரெண்டுக்கும் நடு பகுதியில் இருக்குங்க. இந்த மோட்டார் ரூம் ஒன்று தெரியுது, அதில் தான் நினைக்கிறேன் நான். வா, வரேன் வரேன் வரேன். அந்த மேலே இருக்கா? உள்ளே ஜாமான் எடுக்க வரப்போ மட்டும் எப்பவுமே கவனமாக வாங்க. ஆமாம், இந்த இருக்குது, நல்லா பெருவட்டாக தான் இருக்குது. இங்கே வேறு எதுவும் மூடை அடுக்கி வச்சுருந்தீங்களோ? அதான் அந்த மூடை அடுக்கி வச்சுருக்கேன். சரி, இப்போ தான் உரிச்சிருக்கு தோல். ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது தோல். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்களா பாம்பை? இப்போ இந்த பாம்பு வந்து குறைஞ்சது 1 வாரத்துக்கு மேலே இங்கே தான் இருந்திருக்கு. இன்றைக்கி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ தகப்பில் வேல்கரிலேருந்து ஒரு ரெஸ்கியூ கால் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இங்கே வந்து மூடையை அடுக்கி வச்சுட்டு இன்றைக்கி எடுக்கலான்னு பார்க்குறப்ப ஸோ பாம்பை பார்த்துருக்காங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு தோல். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் பாம்பு தோல் உரிப்பாங்க. பட்னி கிடந்து தான் தோல் உரிப்பாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புன்னு. தங்கப்பில் எங்கே படுத்து கிடக்கேன் பாருங்க. பயப்படாது. சரி, வா வா வா, அவ்வளோதான். அப்படி வெளியே வா, வாயா வாயா வா. தங்கம் செம்ம அழகாக இருக்கீங்களே. தோல் உரிச்சிட்டாலே சும்மாவே அழகாக இருப்பீங்க. இப்போ தோல் வேறு உரிச்சிருக்கீங்க. சரி, போவோமா? போகலாமா? தங்கப்பில் நல்லா பெருசு தான், பெருவெட்டு தான். இல்லை வேணாண்ணே. எப்பயுமே இந்த கிராமப்புறங்களில் மோட்டர் ரூம் பார்த்தீங்கன்னாலே நல்ல பாம்பு தான் இருப்பாங்க. கவனமாக இருக்கணும். திங்ஸ் எப்போ எடுக்கிறதா இருந்தாலும் பாம்பு உள்ளே இருக்கிறதா நினச்சி எடுக்கணும். சரிங்களா? போகலாமாடா தங்கம்? அவங்க எங்கேருந்தோ ஒன்று கூப்பிட்ருக்காங்க பாரு காப்பாற்றுறதுக்காக. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நம்ம 2 பேருமே நன்றி சொல்லிக்கிறோம் அவங்களுக்கு. சரியா? சரி, அப்படி நாண்டு போகலாம். போயா போ, வெளில போய் விளாடும். கொஞ்சம் நாண்டு போ. கொஞ்சம் நாண்டு போ. சரி, போயா. அமைதியாக மட்டும் இருங்க. போ, அப்படி போ, கொஞ்சம் நாட்டு போ. அப்படியே போ, பயப்படா. போ, அங்கிட்டு போ. இடைஞ்சலா இருக்கடா.
உனக்கு சேஃபாக இருக்கு, எனக்கு இடம் இல்லை. அப்படி போ, அப்படி போ, அப்படி போ, அப்படி நாட்டு போ, நல்ல பிள்ளை போ போ போ. உனக்கு பசியில் இருக்க, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, போங்க. சரி போ போ, போயா தங்கம், தங்கம் போ போ. அப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கிறோம், போ தள்ளி போங்க. அதான் இருக்கும். அப்புறம் இந்த இடம் அவனுக்கு தேவையான இடம் தானே, இயற்கை சூழல் இடம். அமைதியா இருங்கக்கா. பிடிச்சாச்சுங்க, ரொம்ப நாளாக இருந்திருக்குன்னு சொன்னாங்க இந்த பாம்பு. ஸோ பத்திரமா பிடிச்சிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த பாம்பு. இந்த மோட்டார் தாங்க படம் பிடிச்சிருக்கோம். ஏக் பின்னாடி போற, பின்னாடி போகாத, பயப்படாத. சரி போ, உள்ள போ, இதுக்குள்ள போ. தோல் உரிச்சாலே அழகா இருக்கும். உள்ள போ, பயப்படா போ. நல்ல பிங்க் கலர்ல இருக்கு, தைரியமா போ. உன் வீடு தான். சூப்பர்யா சூப்பர்யா. என்ன போ, திரும்ப வர பாரு, வரக்கூடாது. இல்லை இல்லை, இது முட்டை தான் போடும். இது குஞ்சு பொரிக்காது, இந்த பாம்பு முட்டை தான் போடும். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் உள்ளே ஜாமான் எடுக்கிறப்ப கவனமாக எடுக்கணும். இதுதான். ஏன்னா வெளியில் நகர்ப்புறங்களில் நாங்கள் அதிகமாக பாம்பு பிடிச்சிக்கிறோம். இது கிராமப்புறங்களில் இயற்கையாக பாம்பு இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஜாமான் எதுவும் தேங்காய் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இது மாதிரி இதுக்குள்ளே கூட இருப்பாங்க. எந்த ஜாமான் எடுத்தாலும் கவனமாக எடுக்கணும். அதை எடுத்துட்டிங்கனாலே தவிர்த்துடலாம். ஆமாம் ஆமாம். இல்லை இப்போ